ஸ்தோத்திரம் 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 ஏசு ரத்தஞ்சயம் ஸ்தோத்திரம் ஏசு ரத்தஞ்சயம். ஐயா கர்த்தாவே, எங்களுள்ள வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளை நீக்கி உம்முடைய வெளிச்சத்தை உண்டாக்குவீராக. ஐயா கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் அப்பா. ஐயா, நீர் எங்களை நடத்துகிற தேவன். மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஏற்று துணையும் கொடுத்தவர் நீர். ஆமா பாண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்று துணை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், ஆதரவற்றவர்களுக்கு சகாயகர் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. ஆண்டவரே, தகப்பன் இல்லாத எங்களுக்கு, தாயும் இல்லாத எங்களுக்கு, எந்த ஒரு உற்றார் உறவினர்களின் ஆண்டவரே சகாயம் இல்லாத எங்களுக்கு நீர் சகாயர் அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற வல்லமுள்ள தகப்பன் அப்பா. அப்பா ஆண்டவரே, நீர் திட்டம் பண்ணின காலங்களுக்காக, மழைக்காக, பனிக்காக, வெயிலுக்காக, நீருற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. நீர் எங்களை ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு காலங்களிலும் எங்களை போஷிக்க வல்லவர், எங்களை நடத்த வல்லவர், எங்களை காக்க வல்லவர், எங்களை நிறுத்த வல்லவர், எங்களை உயர்த்த வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. இயேசுவே, நீர் என் தேவைகளை சந்திக்கிறவர் அப்பா. ஆண்டவரே, மலைகளிலும் பனிகளிலும் வெயிலிலும் நிற்கின்ற நாட்களிலே நீருற்றுகளாய் எங்களை நீர் நிறுத்த வல்லவர் அப்பா. ஆண்டவரே, ஜீவ நதியை எங்கள் வாழ்க்கையில நீர் நடத்துவீராக அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவீராக. இயேசுவே, உடைந்த உள்ளத்தை நீர் தேற்றுகிற வல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு தேவைகளை சந்தித்தருளுகிற வல்லமுள்ள தகப்பன் அப்பா. தண்ணீரை தாட்சரசமாய் மாற்றினவரே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சோகங்களை நீக்கி நீர் சந்தோஷமாய் மாற்ற வல்லவர். ஆமென் அப்பா. பிறவி குருடர்கள், செவிதர்கள், ஊமையார்களை காணவும் கேட்கவும் பேசவும் வைத்தவர் நீர் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை துதிக்காமல், உம்மை ஆராதிக்காமல், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், உம்மை கனப்படுத்தாமல் எங்கள் வாய்கள், செவிகள் அப்பா, எங்களுடைய நாவுகள், எங்களுடைய இருதயங்கள் அப்பா, எங்கள் கண்கள் உம்மை தேடாமல், உம்மை பாடாமல், உம்மை தியானிக்காமல் நாங்கள் குருடர்களைப் போலவும், செவிடர்களைப் போலவும், முடவர்களைப் போலவும், ஊமையர்களைப் போலவும் நிற்கின்றோம் ராஜா. இன்றைக்கு எங்களை இயேசு நாமத்தினாலே விடுதலை செய்தள்ளும். இயேசு நாமத்தினாலே பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்தள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடவர்கள், சப்பானிகள், சூனர்கள், சும்பினர், உருப்புடையவர்கள், திமிர்வாதக்காரரை சுகமாக்கினவரே, இன்றைக்கு நீர் எங்களையும் விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அற்புதங்களை அடையாளங்களும் செய்தருளும். ஆண்டவரே, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்களுக்குள்ளே சாத்தானின் குஷ்டங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ இயேசு நாமத்தினாலே சுத்தமாக்குவீராக. இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்குவீராக. நாங்கள் எந்த இடத்திலே தீட்டுப்பட்டு இருக்கிறோமோ இயேசு நாமத்தினாலே விடுதலை செய்தருளும் ராஜா. இயேசு நாமத்தினாலே விடுதலை செய்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அமர்த்தினீரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே காற்றை போலையும் கடலை போலையும் ஆண்டவரே எழும்பி வருகின்ற எல்லா விதமான கடன் காரியங்களை இயேசு நாமத்தில் நீர் அமர்த்துவீராக. ஆமென், ஹல்லேலூயா. கடலின் மேலே நடந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு இருக்கிற எல்லா சாத்தான் மேல் நாங்கள் நடந்து செல்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தானின் வல சர்ப்பத்தின் மேலே நாங்கள் மிதித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உமது வார்த்தையின்படி அலத்திலே வலை போட்ட போது திரளான மீன்கள் பிடிக்க செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு எங்களுடைய கஷ்டங்களிலும், கண்ணீர்களிலும், வேதனைகளிலும், துக்கங்களிலும், எங்கள் மன அழுத்தத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகையிலே நீ திரளான அற்புதங்களை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. திரளான பணத்தை நீ தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மனிதரிடத்தில் உத்தாசை கேட்கவில்லை ராஜா. மனிதரிடத்திலே நாங்கள் உத்தாசை கேட்கவில்லை ராஜா. நீர் அற்புதங்கள் செய்தலும்
அப்பா ஆண்டவரே, வரிக்கான பணம் மீன் வாயில் கிடைக்க செய்தீரே. இன்றைக்கு எங்களுக்கும் எங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு நீர் எங்களுக்கு பணம் கிடைக்க உதவி செய்தருளும் அப்பா. ஒத்தாசை கிடைக்க நீர் உதவி செய்தருளும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் மனிதரிடத்தில் ஒத்தாசை கேட்கவில்லை அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமையுள்ள என் தகப்பனே, உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். வானம் உம்முடைய சிம்மாசனம், பூமி உம்முடைய பாதபீடம் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வானமுடைய சிம்மாசனம், பூமியுடைய பாதபீட்டம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஐஸ்வர்யமும் உமக்கு சொந்தமானது ராஜா. எல்லாம் நீர் கொடுத்தது ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, உம்மிடத்தில் அநேக பணம் உண்டு ராஜா. உம்மிடத்தில் அநேக ஆசீர்வாதம் உண்டு. உம்மிடத்தில் அநேக விடுதலை காரியங்கள் உண்டு. நீர் அற்புதங்களை, அடையாளங்களை என்றைக்கு எங்களுக்கு செய்தருளும் அப்பா. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவைகளை சந்தித்தருளும். 5 அப்பம் 2 மீண்டு கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்த மீதியானதை 12 கூடைகளிலும் நிரப்ப செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இன்றைக்கு எங்கள் கையில் இருக்கின்ற வேலையிலே அப்பா, எங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் சம்பாதிச்சித்த பணத்திலேயே கர்த்தாவே கடனை கட்டி அப்பா ஆண்டவரே, நாங்கள் வீடு வாசல்களை ஏற்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லது செய்து அப்பா, எங்கள் குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவின் குடும்பமாக, கிறிஸ்துவுக்கு சாட்சி குடும்பமாக, கிறிஸ்துவுக்குள் வளர்கின்ற குடும்பமாக, அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய கரங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் செய்தருளும் அப்பா. 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்தீரே. ஆமாப்பா ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் கையில் இருக்கின்ற கைவேளையிலே, எங்கள் கைவேளை சம்பளத்தினாலே ஆண்டவரே 4000 பேருக்கு மேலாக நாங்கள் போஷிக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய சம்பாதனை நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்களுடைய கைவேளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை குனிந்து இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க தேவனை கிருபை செய்தருளும் அப்பா. ஆண்டவரே, நீ சொன்னீர், உம்மை கொல்ல நினைத்த மக்களிடமிருந்து அற்புதமாய் நீர் மறைந்து போனீர் என்று சொன்னீர் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை கொல்ல நினைக்கின்றவர்கள் மக்களிடத்திலிருந்து அற்புதமாய் நீர் எங்களை மறைத்து கொண்டு உம்முடைய இரத்தை கோட்டைக்குள்ள நீர் மூடி மறைத்து கொள்வீராக. உம்மை பிடிக்க வந்த போர் சேவகரின் கூட்டத்தை பின்னிட்டு விழ செய்திரே. இன்றைக்கு எங்களுக்கு அப்பான விரோதமை எழும்புகிற யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் இயேசு நாமத்தினாலே பின்னிட்டு விழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அத்திமரம் உமது சாபத்தால் உடனே பட்டு போனது ரட்சா. ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏதாவது சாபங்கள் இருப்பதே ஆனால், எங்கள் வாழ்க்கையிலே பட்டு போனது போல சாபங்கள் ஏதாவது இருப்பதே ஆனால், இன்றைக்கு இயேசுவே நீர் அந்த சாபத்திலிருந்து விடுதலை செய்திடலும் அப்பா. இன்றைக்கு எங்களை அந்த சாபத்திலிருந்து விடுதலை செய்திடலும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற கைவேலை ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் மாதம் முழுவதும் சம்பாதித்தாலும் அந்த பணம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று ஆண்டவரே குறைவோடு கண்ணீரோடு ஜெபிக்கிட்டு எங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய கைவேளையிலே நாங்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தை நீர் தொடுவீராக. உம்முடைய இரத்தத்தை ஊற்றுவீராக. அவைகளை பரிசுத்தமாக்குவீராக. அப்பா ஆண்டவரே, அந்த பணத்தை நாங்கள் ஆசீர்வாதகரமாய் ருசிப்பதற்கு நீங்கள் கிருபை செய்திடும் அப்பா. சந்தோஷமாய் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்திடும் அப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. ஆமாண்டவரே, இன்றைக்கு எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீர் எங்களை தப்புவிப்பீராக. மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அவனை புதிய சிருஷ்டியாக மாற்றும் மகத்தான இந்த உம்முடைய அற்புதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று நீர் வாக்குறுதி கொடுத்த தகப்பனே, உம்முடைய
சிறகுகளால் எங்களை மூடுவீராக. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்றீரே. ஆமாண்டவரே, உமது சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புக எங்கள் தேவனி கிருபை செய்யும். உமது சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகுமாய் இறக்கட்டும் அப்பா. இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று நீ வாக்குறுதி கொடுத்தீரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் நீ தப்புவிப்பீராக. பகலில் பறக்கும் அம்புக்கு நீ தப்புவிப்பீராக. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நீர் எங்களை தப்புவிப்பீராக. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீர் தப்புவிப்பீராக. பயப்படாதிருக்கேன் தேவனே, நீ கிருபை செய்திருளும் அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, நீர் என் பக்கத்திலே இருப்பதற்காக நன்றி. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கிறாமே. நமக்கு நன்றி ராஜா. எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்க வல்லவரே, இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் குடாரத்தை அணுகாது என்று வாக்குறுதி கொடுத்தேன் தகப்பனே. எங்களை நெருங்கி வருகின்ற எல்லா பொல்லாப்புகள் எங்களை நேரிடாதபடிக்கு, எங்களை நெருங்கி வருகின்ற எல்லா வாதைகள் எங்கள் குடாரத்தை அணுகாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் அவங்களை சுட்டெரிக்கிறோம் அப்பா. ஆமென். அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வாக்குறுதி கொடுத்தீரே. ஆமாப்பா, நாங்கள் போகையிலும் வருகையிலும் நிற்கையிலும் படுக்கையிலும் எந்திரிக்கையிலும் உட்கார்கையிலும் உம்முடைய தேவ தூதர்கள் எங்களை காத்து கொள்ளுவராக. நீர் அவைகளுக்கு கட்டளிட்டதற்காக நன்றி. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தீரே. ஆமாண்டவரே, நாங்கள் போகின்ற வழி சரியான பாதையிலே நடத்துவீராக. அப்பாண்டவரே, நாங்கள் மனிதரின் ஆலோசனைப்படி, மனிதனின் சொல்லின்படி, மனிதனின் எண்ணத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தாவே, எங்கள் பாதம் இடர்ந்து விழும் அப்பா. எங்கள் கால்கள் தள்ளாடும் அப்பா. நாங்கள் போக வேண்டிய இடம் எது என்று தெரியாமல் அலைந்து திரிவோம் அப்பா. ஆனால் நீரோ உம்முடைய தேவதூதர்களுக்கு கட்டளையிடும் போது அவர்கள் தங்கள் கைகளில் எங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். நீர் எங்களை எங்க நிறுத்த வேண்டும் என்று, நீர் எங்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று, நீர் எங்களை எப்படி ரட்சிக்க வேண்டும் என்று, நீர் எங்களை எப்படி காக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ உம்முடைய தேவ தூதர்கள் அந்த இடத்தில் எங்களை நிறுத்துவார். நீர் அவர்களுக்கு கட்டளை இட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்கத்தின் மேலும் விரியான் பாம்பின் மேலும் நீ நடந்து பல சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் அப்பா, எங்கள் மேலே வருகின்ற சிங்கத்தின் மேலும் விரியான் பாம்பின் மேலும் இயேசு நாமத்தினாலே நாங்கள் நடந்து பல சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிறோம். இயேசு நாமத்தினாலே எங்கள் மேலே ஏறி வருகின்ற எல்லா சிங்கத்தின் மேலே, விரியான் பாம்பின் மேலே இயேசு நாமத்தினாலே நாங்கள் நடந்து பல சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிறோம். இயேசு நாமத்தினாலே, இயேசு ரத்தத்தினால். ஆமென். என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த என் தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை விடுவிக்க வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் எங்களை விடுவிக்க வல்லவர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம் நாமத்தை அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை உயர்ந்த அடைக்கத்தில் வைக்க வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் அநேகரை உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்ந்த இடத்தில் வைத்தவர், உயர்த்தினவர் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. இன்றைக்கு எங்களையும் நீர் உயர்த்துவீராக அப்பா. இன்றைக்கு எங்களையும் நீர் உயர்த்துவீராக. என்னை நோக்கி கூப்பிடு, நான் செவி கொடுப்பேன் என்று சொன்னீரே.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்த தகப்பனே, இன்றைக்கு இன்றவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வீராக அப்பா. எங்களுக்கு இருக்கின்ற ஆபத்திலே அப்பா நீர் என்னோடு எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை தப்புவித்து கனப்படுத்த போவதற்காக நன்றி ராஜா. இயேசுவே, நீர் எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி. கடனாள்களின் கைகளிலிருந்து நீர் எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி. பிசாசினிலே கைகளிலிருந்து தப்புவிப்பதற்காக நன்றி. மரண பிடியிலிருந்து எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி. மந்திர கட்டுகளிலிருந்து தப்புவிப்பதற்காக நன்றி. வெள்ளி சூன்யங்களிலிருந்து தப்புவிப்பதற்காக நன்றி. மனிதர்களின் கட்டுகளிலிருந்து எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி. மனிதர்களின் வாயின் வார்த்தைகளிலிருந்து தப்புவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோமே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீரே. ஆமாப்பா, நீர் எங்களுக்கு உம்முடைய திருப்தியாய் நிரக்க உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பீராக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று வாக்குறுதி கொடுத்த என் தகப்பனே, நீர் எங்களை கைவிடாமலும் நெகிழவிடாமல் இருப்பதற்காக நன்றி அப்பா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வாக்குறுதி கொடுத்த என் தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற யாவரும் அப்பா கைகளின் பிரயாசத்தை சாப்பிடாதபடிக்கு செய்கின்ற சாத்தானின் காரியங்கள், சாத்தானின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீகணைகள் ஏசு நாமத்தினாலே முறியடிக்கிறேன். ஏசு நாமத்தினாலே முறியடிக்கிறேன். ஏசு நாமத்தினாலே முறியடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படிக்கு நீர் ஆசீர்வதியும். நாங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படி ஆசீர்வதியும் அப்பா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நீ சொன்னீர். ஆமாண்டவரே, எங்களுக்கு பாக்கியம் கிடைக்க நன்மை கிடைக்க நீ கிருபை செய்தருளும் அப்பா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியாய் போல் இருப்பாள் என்று வாக்குறுதி கொடுத்த என் தகப்பனே, நீர் அற்புதம் செய்தருளும் அப்பா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வாக்குறுதி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி ராஜா. நீர் அற்புதம் செய்தருளும், நீர் அற்புதம் செய்தருளும் அப்பா. நீர் அற்புதம் செய்தருளும் இயேசு நாமத்தினாலே. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று வாக்குறுதி கொடுத்த என் தகப்பனே, பிள்ளைகள் இல்லாமல் பேர பிள்ளைகள் இல்லாமல் காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவே நீர் அற்புதம் செய்தருளும். பிள்ளைகளை நீர் கொடுக்கிற தேவன், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று வாக்குறுதி கொடுத்த என் தகப்பனே, எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டு வாரிசை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்ப்பக்கனியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உன் சந்ததி மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் தகப்பனே. ஆமாண்டவரே, எங்க சந்ததி மேல் உம்முடைய ஆவியையும் உம்முடைய சந்தான ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் எங்கள் சந்ததி மேலே நீர் ஊற்றும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் மேலே நீர் ஊற்றும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு கர்த்தரின் சமாதானத்தை பெரிதாகும் என்று நினைத்து அதை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதை ருசித்து பார்க்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியை கட்டளிடும் இயேசுவின் நாமத்தினாலே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உம்மாலே மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறீர் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, மலைகள் போல மனிதர்கள் மேலே வைத்த நம்பிக்கைகள்
விலகியது ராஜா. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, பர்வதங்களைப் போல நாங்கள் வைத்த நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்கள் மேலே வைத்திருக்கிற நிலை பெயராமலும் இருக்கும்படி நீர் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. என் கிருபை உனக்கு போதும் என் பலவீனத்தில், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமாப்பா. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்காக நன்றி ராஜா. இரட்டிப்பான்மை நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்த என் தகப்பனே, எங்களுடைய ஜெபத்திற்கு இன்றைக்கே இரட்டிப்பான நன்மை செய்வீராக, இன்றைக்கே தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீராப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, பட்டினி பசியினை இருந்தாலும் ஆவியின் கூறிய வாழ்க்கையில நீர் எங்களை திருப்தி ஆக்கினதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்றீரே. ஆமாப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேலே கண் வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டுவீராக. என் மேல் உன் கண்களை வைத்து ராஜா எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக. எப்படி இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று, எப்படி இந்த பிசாசின் பிடிகளிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று, எப்படி சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு வழி சொல்லுவீராக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற ஆபத்து காலத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை விடுவித்தருளும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே எங்களுடைய சபையிலே நாங்கள் சாட்சி சொல்லி, என் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களுக்காய் நன்றி செலுத்துவோம் அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீர், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீர் அப்பா. இன்றைக்கு இயேசு நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய மனதுருகிய கரங்களினால் எங்களுக்கு உத்தாசை தாரும் அப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிறோம் அப்பா. எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தின் சமாதானத்தை தந்தருளும் இயேசுவின் நாமத்தினாலே. தட்டுங்கள் என்று சொன்னீர். உம்முடைய பரலோகத்தின் கதவுகளை தட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்பிடுவீராக. எங்களுடைய கடனிலிருந்து விடுதலை செய்து உம்முடைய நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, எங்கள் இருவர் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி. எங்கள் இருவர் மத்தியில் நீர் இருந்து கொண்டு, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டு, எங்கள் மத்தியிலே எங்கள் ஜெபங்கள் மத்தியிலே நீர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டு எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் மறு உத்தரவு கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, நீர் என் தேவன், நான் இனி பயப்பட மாட்டேன் அப்பா. நீர் என்னோடு இருக்குவதற்காக நன்றி. இனி நான் திகைய மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோட இருப்பதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சுகமாய், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் என்னை பலப்படுத்தி, நீர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணும் அப்பா. ஆண்டவரே,
ஆண்டவரே, உம்முடைய நீரின் வலது கரத்தினாலே எங்களை தாங்கும் இயேசுவின் நாமத்தினாலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, எங்களுக்கு ஞானம் குறைவாய் இருக்கிறது ரட்சா. எப்படி ஜெபித்து உம்முடைய ஆவியின் ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி ஞாபகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி தேவனோடு பேச வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ராஜா. உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும், உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆமாண்டவரே, இனி எங்களுக்கு கவலை இல்லை, இனி எங்களுக்கு கண்ணீர் இல்லை. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, நீர் எங்களுக்கு துணை நிற்பதற்காக நன்றி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கின்ற யாவரும் நீர் முறியடியும் அப்பா, நீர் முறியடியும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ரட்சா, நன்றி ஆண்டவரே. எசையா, எங்களை விட்டு விலகாதிருப்பதற்காக நன்றி, எங்களை கைவிடாமல் இருப்பதற்காக நன்றி, எல்லா பிரச்சனைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ரட்சா. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். ஆமாண்டவரே, எங்கள் ஜெபத்திலே நீர் எங்களோடு இருந்து மனதுருகிற தகப்பனே, தேவனிடத்திலே பிதாவினிடத்திலே எங்களுக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர். எங்கள் சத்துருக்களும் முன்பதாக நீர் என் பட்சத்தில் அப்பா நின்று சாத்தானை யுத்தம் பண்ணி அவனை நீ தோற்கடித்ததற்காக நன்றி அப்பா. அவனை தோற்கடித்ததற்காக நன்றி, சிலுவையின் மேலே அவனை தோற்கடித்ததற்காக நன்றி. சாத்தானின் தலையை இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே நசுக்கினதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணாமாட்டீர்கள் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, எகிப்தியரை போல எங்களை நெருங்கி வருகின்ற ஜனக்கூட்டங்கள் ஒரு பக்கம், எகிப்தியரின் பிரச்சனைகள் போல ஒரு பக்கம் ஜனக்கூட்டம் எங்களை நெருங்கி வருகின்றது ராஜா. எங்களை நெருங்கி வருகின்ற எகிப்தியரை போல இருக்கின்ற சாத்தானின் சூழ்ச்சிகளினாலே, சாத்தானின் காரியங்களினாலே, சாத்தியானின் சுபாவங்களினாலே நிரப்பப்பட்டு எங்கள் மேலே நிறங்கி வருகின்ற, எங்கள் மேலே ஏறி வருகின்ற எல்லா எகிப்தியர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்கின்ற நாட்களிலே இனி அவர்களை காணாதபடி அற்புதம் செய்திடும் இயேசு நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, யாக்கோபுக்கு பிள்ளைகளான எங்களுக்கு விரோதமான மந்திரம் இல்லை ராஜா. இஸ்ரவேலராய் இருக்கிற எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இயேசு நாமத்தினாலே. இனி மந்திரவாதங்களுக்கு நாங்கள் பயப்படுவதில்லை, குறி சொல்லுவதற்கு நாங்கள் பயப்படுவதில்லை இயேசு நாமத்தினாலே. ஏனென்றால் யாக்கோபை ரட்சித்த தேவன், இஸ்ரவேலை நடத்தின தேவன், நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாய் போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் தகப்பனே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான பிரச்சனைகளை ஏசு நாமத்தில் நீர் செவையாக்குவீராக. கோணலான எங்கள் குடும்பங்களே ஏசு நாமத்தில் நீர் செவையாக்குவீராக. கோணலான எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏசு நாமத்தில் செவையாக்குவீராக. கோணலான எங்களுடைய கைவேலைகளை ஏசு நாமத்தில் செவையாக்குவீராக. கோணலான எங்களுடைய ஊழியங்கள்
இயேசு நாமத்தினாலே நீ செவையாக்குவீராக. இயேசு நாமத்தினாலே நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேலே புரளுவதில்லை என்று சொன்னீர். நீ அக்னியிலே கடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீர். ஆமாம் ஆண்டவரே, தண்ணீர்கள் போல பிரச்சனை, ஆறுகளைப் போல பிரச்சனை, அக்னி போல பிரச்சனை எது வந்தாலும் அவைகள் எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதேமே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீர். ஆமாம் ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் இனி நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு நீர் எங்கள் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கைகளின் பிரயாசத்தை இயேசு நாமத்தில் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று வாக்குறுதி கொடுத்தேன் தகப்பனே. கர்த்தாவே, இனி நாங்கள் வாளாகாமல் தலையாக இருப்போம், கீழாகாமல் மேலாயிருப்போம் இயேசு நாமத்தினாலே. கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீர். ஆமாண்டவரே, அப்பா ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாண்டவரே, நாங்கள் இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு மனம் இறங்குவீர். நீர் உம்முடைய பரலோகத்தின் கதவுகளை திறந்து உதவி செய்வீர். வானத்தின் பல கலிகளை திறந்து இடம் கொள்ளாத போகும் மட்டும் நிரப்புவீர் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தருகின்ற சகாயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் முன்னே செல்வோம். இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படட்டும். அப்பா ஆண்டவரே, எங்கள் கைப்பிரயாசம் எதற்காக ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அநேக முறை எங்களுக்குள்ள சில கேள்விகள் உண்டு ரட்சா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதினாலே தான் ஆண்டவரே எங்கள் கைகளின் பிரயாசம் வெறுதாய் போய் கொண்டிருக்கிறது. அவைகள் சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறது ராஜா. எங்கள் மேலே, எங்கள் கை பிரயாசத்தின் மேலே சாபமாய் இருக்கிற எல்லா சாபங்கள் இயேசு நாமத்தில் எடுத்து போடுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் தகப்பனே. நிச்சயமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். நிச்சயமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். நீர் எங்களை பெருக பண்ணுவீர். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. தூக்கம் இல்லாமல், பசி இல்லாமல், அப்பா ஆண்டவரே, வேலை இல்லாமல், ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கின்ற எங்களை ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருவீராக. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். ஆயத்த பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னீரப்பா. ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு முதலாவதாக உம்மிடத்தில் ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கும் அப்பா. உம்முடைய இருதயத்தில் ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுவீராக. உமக்கு மிகவும் பிடித்த பிள்ளைகளாக, பிரியமான மகனாக, பிரியமான மகளாக, பிரியமான குடும்பமாக, பிரியமான ஊழியக்காரர்களாக உம்மிடத்தில் ஒரு இடம் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. நீங்க கிருபை செய்யுங்க ஏசையா. இயேசுவே, நீர் அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும் அப்பா. என் ஆத்துமாவை தேற்றுகிறவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே அலைந்து கொண்டிருக்கிறது ராஜா. யாரிடத்தில் போனால் எங்களுக்கு சமாதானம், யாரிடத்தில் பேசினால் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், யாரிடத்தில்
உம்மிடத்தில் ஒத்தாசை கேட்டால் எங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கும் என்று சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அலைகின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஆத்மாவுக்கு இயேசுவே உம்முடைய சமாதானத்தினாலே எங்களுடைய ஆத்மாவை நீர் தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவர் நீர், அமர்ந்த தண்ணீரிடத்தில் எங்களை கொண்டு போய் விடுகிறவரும் நீரே, பொல்லாங்கள் எங்களை ஆண்டவரே நெருங்காதபடிக்கு நீர் காக்கிறவரும் நீர் ஒருவர் மாத்திரம் ரட்சா. ஆமாண்டவரே, எங்கள் சத்துருக்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் முறியடியும், உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். ஒருவேளை எங்கள் மேலே என்னென்ன தப்புகள் எங்களுக்குள்ளே உமக்கு பிடிக்காத காரியங்கள், கிரியைகள், குணங்கள், சுவாவங்கள், ஆண்டவரே உமக்கு பிடிக்காத கசப்புகள், உமக்கு பிடிக்காத மன்னிக்க முடியாத காரியங்கள், மற்றவர்களை மன்னிக்க முடியாத குணங்கள் இருப்பதே ஆனால் இயேசு நாமத்தினால் அவைகளை வேரோடு பிடுங்கி எறிவீராக, வேரோட பிடுங்கி எறிவீராக. இயேசு நாமத்தினாலே வேரோட பிடுங்கி எறிவீராக. இயேசு நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எங்களை தேற்றும், நீர் எங்களை தேற்றும், நீர் எங்களை தேற்றும். இயேசுவின் நாமத்தினாலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட நீர் இருப்பதற்காக நன்றி. என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை போஷித்து வழி நடத்துகிற தகப்பனே இயேசுவே, மீண்டும் ஒரு தடவை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் காரியங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவைகளை முற்றிலுமாக நீர் எடுத்து போடுவீராக, அவைகளை முற்றிலுமாக நீர் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி என் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து கேவலம் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி என் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.